வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது கத்திரிக்காய் வச்சு ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காமை நறுக்கிட்டு இது போல் கத்திரிக்காய் நறுக்கிட்டு நமக்கு எப்படி வேணுமோ இந்த நீல சைஸாக இது போல் நறுக்கி எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் போடணும், இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். எல்லா கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி, ஒரு மசாலா பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் குருமிளகு எல்லாம் வந்து ட்ரையாக வறுத்துட்டு 10 கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து, கருவேப்பிலை வந்து நல்லா பவுடர் ஆகிற மாதிரி கையில் எடுத்து இப்படி பார்த்தோம்னா அப்படி நுணுங்கிற அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை எடுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் வந்து சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 பல் வெள்ளை பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது ஒரு வதங்கின பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை அதில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து போடுங்க. தண்ணி நம்ம சேர்க்க போகிறதில்ல. நல்லா எடுத்து போட்டு ஒரு வதக்கி விடுங்க. தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு அது வந்து வீடியோ கவர் ஆகலை. இப்போ தேவையான வர மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரம் வேணுங்கிறதுக்கு போட்டுங்க. பாருங்கள், இப்போவே எல்லாமே பிடிச்சிருக்குது கத்திரிக்காயில். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக வெந்திருக்கு. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்தது போல் தெரியுது. பாருங்கள், எண்ணெய் ஓரத்தில் கசிஞ்சு வருது. இப்போ நம்ம பவுட்ரு வச்சோம்ல, அது பவுட்ரு வெண்ணதை இப்போ மேலே போட்டு இந்த பவுட்ரு அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். சும்மாவே எடுத்து சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். அப்புறம் ரச சாதம், பருப்பு சாதம் அது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றி.